சேர்ந்த எங்கள் அன்பு தாயார் அமரர் திருமதி பாக்கியம் கனகசபை அவர்களின் மரண எங்கள் அம்மா இப்போ எங்களுடன் இல்லை என்பதை எம்மால் நம்பவே முடியவில்லை. அம்மாவின் அன்பும் பாசமும் அரவணைப்பும் எம்மால் மறக்கவே முடியாது. நேரடியா வந்து இறங்குவீங்களண்டு கிருஷ்ணாவிட்ட போய்தான் வருவீங்கள. அடிப்படையா ஒரு சொன்னாதான் கொட்டில் அம்மா தான் சமைச்சு சாப்பிட்டு அதுக்கே வசிக்கக்கூடிய மாதிரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாலி பிளாக். நான் உங்கள் சாரு. இன்றைய நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் வீட்டை தான் நிற்கிறோம். ஸோ உண்மைக்குமே வந்து நான் காணொலி போட்டு இந்த நாட்கள் இப்போ வந்து சரியான பிஸி. அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்களுடைய ஃபேமிலியிலே வந்து பெரிய பெரிய நிகழ்வுகள் நடக்குது. அப்போ அதனாடி என்னுடைய நோக்கத்தின்படி இப்போ நான் சுவாசெல்லாம் சரியான பிஸி. அப்போ என்ன செய்யணும்னா இந்த இதெல்லாம் முடிச்சு கொண்டு நான் வளமையான என்னுடைய காணொலியில் வந்து பயணிக்கலாம்னு சொல்லி என்னுடைய ஒரு விருப்பமும். ஸோ எங்களுக்குரியதான சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்ற வேலையில் வேறு காணொலிகள் மிக ஒரு அவசியமான உதவி திட்டங்களில் சொன்ன ஒரு சம்பவங்கள் அப்படியானதை முடிஞ்ச அளவில் போட்டுக்கொண்டு இருப்போம். அதுக்காக வந்து நாங்கள் எங்களுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸை வந்து மறக்கலை. ஸோ அப்படி எல்லாமே சோனா இருக்குங்கன்னு நம்புகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன காணொலியாக பார்க்க போகிறோம்னு சொன்னால் டென்மார்க்கில் இருக்கான ஒரு அம்மாண்ட ஒன்று வந்து 31ஆம் நாள் அந்திய டிகிரியான உணவு வளங்கள் தான். ஸோ அப்போ அதைத்தான் வந்து நேரம் காணொலியாக பார்க்க போகிறோம். இதை வந்து யார் செய்கிறது, அப்புறம் வந்து என்ன நிகழ்வுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். 21/5/2026 இறைவனடி சேர்ந்து எங்கள் அன்பு தாயார் அமரர் திருமதி பாக்கியம் கனகசபை அவர்களின் மரண செய்தி அறிந்து இல்லம் தேடி வந்து ஆறுதல் தந்தவர்கள் இறுதி நிகழ்வுகளில் கலந்து எங்கள் பேரில் பங்கு கொண்ட அன்பு சொந்தங்கள், உறவுகள், நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். அம்மாவின் ஆத்ம சாந்தி பிரார்த்தனையிலும் அதனைத் தொடர்ந்து இடம்பெறும் மதிய போஷணத்திலும் கலந்து கொள்ளுமாறு தங்களை அன்புடன் அழைக்கிறோம். அதிகம்னு சொன்னால் அவங்க வந்து இன்றைக்கு அங்கேயும் வேலை செய்கிறாங்க. இருந்தாலும் இன்றைய தினமும் எல்லோருக்கும் உணவு வழங்கணும்னு சொல்லிட்டு ஒரு மச்ச சாப்பாடு தான் உடம்பு செய்திருக்கணும். அதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை யாரெல்லாம் இதை செய்கிறேன்னு சொன்னால் அம்மாவின் 2வது மகள் குடும்பத்தினர் டென்மார்க்கிலிருந்து இதை நினைவு கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மகளாக ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு மட்டும் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதை நாங்கள் பதிவு செய்கிறோம். வணக்கம். எங்கள் அன்பு அம்மாவின் 31ஆம் நாள் அந்தியட்டி கிரியை இன்று 20/6/26 நடைபெறுகிறது. அவர்களின் ஆத்ம சாந்திக்காக நாம் எல்லோரும் ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். எங்கள் அம்மா இப்போ எங்களுடன் இல்லை என்பதை எம்மால் நம்பவே முடியவில்லை. அம்மாவின் அன்பும் பாசமும் அரவணைப்பும் எம்மால் மறக்கவே முடியாது. அம்மாவின் ஆறுதல் வார்த்தைகளை நாம் இனி யாரிடம் கேட்போம்? அம்மா, நீங்கள் எப்பவும் எங்களுடன் கதைக்கும் போது சொல்லும் வார்த்தை என்னவென்றால், நான் படுக்கையில் போய்விடக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது என்று எப்பவும் சொல்லுவீர்கள். உங்கள் ஆசைப்படியே ஆண்டவன் உங்களை அழைத்து விட்டான். நீங்கள் ஒரு தெய்வ பிறவி அம்மா. நீங்கள் தெய்வமாக இருந்து எங்கள் எல்லாரையும் வழிநடத்தி செல்லுங்க அம்மா. உங்கள் ஆத்ம சாந்திக்காக நாம் எல்லோரும் ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். நன்றி. அந்த பாக்கியம் அம்மாவுக்கும் அவங்களோட ஆத்ம சாந்தி அடையணும்னு சொல்லி நாங்கள் பிரார்த்தித்து கொண்டு இன்றைய நாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உணவு வளங்கள் நிகழ்வுக்குள்ளே போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது செய்ததான இந்த டென்மார்க்கில் இருக்கிறதான அவங்களோட மகள் அவர்களுக்கும் வந்து நாங்கள் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வீடியோ எல்லாம் எடுத்து முடிஞ்சுட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உண்மைக்குமே இந்த காணுக்குள்ளே போய் நீங்கள் பார்க்கலாம். அதாவது வந்து இன்றைக்கு எப்பேற்பட்டவர்கள் இதில் வந்து சாப்பிட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான உதவி திட்டங்கள் எல்லாமே இதில் கேட்டுருக்குறாங்க. இதை பார்த்து நீங்கள் செய்ய விரும்பினாலும் செய்யலாம். இப்போ வாங்க காணொலிக்குள்ள போய் பாருங்க. ஓகே, அனுஷியாக்காக தளத்தில் வைக்கிறாங்க. வேண்டு போல இல்லை வந்து காய்ச்சி கொடுக்கணும். இல்லாட்டா அனுஷியா காய்ச்சிட்டான்.
ஒரு நாளைக்கு தின்னா அம்மா சொல்ற வடிவா இருக்கு சரி அம்மா இருந்து ஜோக் அடிப்பா செல்ல வாய் பண்ண சொல்லி நீங்க சமைக்கிறது நான் வச்சுக்கவே மட்டும் ரமிச்சேரா வாங்கி சொல்லிட்டீங்க அதனால இந்த கொஞ்சம் ரெஸ்ட் உண்மையா வச்சுக்கிறேன் ஓ உங்களுக்கு அடுத்து தர்றதே இன்னைக்கு கால் வலிச்சிடும் அதான் ரொம்ப நாங்கள் சொன்னாங்களா சாமியோட சமைக்கிறவங்க அங்கே சரியான இலவாக இருக்கும் வேண்டால் அடுப்புலேருந்து சட்டிலேருந்து சகல ஐட்டமும் வாங்க வரலாம் ஏன் வைக்க போறீங்க சினிமா வந்துட்டு சினிமானா கடன் சிலிம் பத்திரம் பண்றாங்க என்ன பத்திரம் பண்றாங்க அட்டை தெரியல அட்டை தெரியல பக்கத்தில் அடுத்து வச்சுக்கிறாங்க கடவுள் ஜெயராம் முழுக்கு முடியா வந்து நிமிட்டா போடுற வழியாது கல்லுப்போ சமையலுக்கு இலவான வழிதான் பெருஞ்சீரகம் எல்லாம் நல்லா வாங்க காத்தால அடுப்பு வந்து வெக்க வந்து சைட்டா போகுது சாக்லேட் கட்ஸ் பக்கத்துல நிக்கிறவான் போட்டு கொண்டு சாப்பிடாதான் பரவாயில்ல நான் வந்து சாப்பிடல ஆனாலும் லைட்டா கடி பண்ணிடும் லைட்டா இருமுனா சாப்பிடக்கூடாதா நீ சாப்பிடு கடிக்கல வாங்க நான் சாப்பிட்டு சந்தோஷ் வெளிநாட்டு கண்டு தோல்வி நல்லா கவி நாங்கள் அப்போ எல்லாரும் இப்போ பிஸி தானே சமைச்சு கொண்டு இல்லாமல் மற்ற சாப்பாடு தானே இப்போ நாங்கள் அங்கே கை பண்ணத்தில் நல்ல ஒரு ரச்சிக்கரையும் ஆச்சு முட்டை எல்லாம் வச்சுட்டு மிச்சம் வந்து ஆர்டர் கொடுத்தாரு அது நல்ல கடை தானே நல்ல டேஸ்ட் கொடுக்குற சாப்பாடு நல்ல தரமான சாப்பாடு இருக்கும் பண்ணி 10 hour 2 நாள் ஆனால் அந்த காற்று முடிகிற மாதிரி தெரியல ஆணி போடுவா காற்று நல்லா அனுபவம் வந்துப்பா தம்பிக்குட்டிய நித்தியா அங்கே காதலையும் கொஞ்சம் அடிக்காச்சு காப்பாக்கையும் கொஞ்சம் பேர் கொடுக்கலாம் கோலுக்கு இல்லை நான் இங்கே வச்சா சாப்பாடு கொடுக்க போகிறோம் இஞ்சி உள்ளி அடிச்சுட்டு வந்துடாக்கு எல்லாம் போட்டு அலிஜாக்கா ஒரு கேரை சமரம் வைங்க கேரை சரமாக வைங்க தடிமெல்லாம் கொஞ்சம் குறைப்பாக சாப்பிட முடியும் பார்த்தீங்களா அப்படி சொல்கிறேன் நன்றி அக்கா கேரை சரம் வைங்க தடிமெல் தானே அப்படி தானே போய் நட்டு இஞ்சி உள்ளி கூட போய்ங்கண்ணே போடுறேன் ஓ அம்மா இது குண்டெல்லாம் நல்லா மசாலா போடும் ப்ரெட்டுங்க எல்லாத்துக்கும் கைனோட எதோ கும்பிக்கலாம் எதோங்க ஓகே அது கொஞ்சம் மவியதுங்க பொறுமையாக பொரிய விடுங்க கருகி நான் சற்றும் எதிர்பார்க்கல நேரடியாக வந்து இறங்குவீங்களண்டு கிருஷ்ணாவிட்ட போய் தான் வருவீங்களன்னு நினச்சேன் ஆ என்னண்டு பிடிஞ்ச பாதை தெரியும் அப்படியேண்ணே நான் உங்கள்கிட்ட கோலத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அம்மா கோல் எடுத்தா சரி நான் போய் கூட்டிகிட்டு வர மாட்டேன் பார்த்தீங்களே காலில் மருந்தும் கட்டி இருக்கிறீங்க வாங்கோ எப்படி இருக்குப்பா இதுக்கு தான் என்ன கூப்பிடுறாங்க துஷி அதே துஷி துஷி அம்மா தெரிஞ்சது ஒரு எப்படி ராஜிக்கு வர்றீங்க நல்லா இருக்கு உப்பு உரைப்பெல்லாம் முண்டு கிடைக்கும்
அதுதான் என்ன பண்ணுறது. இன்றைக்கு அப்போ காய்ச்சி ஜீரக வந்து நாங்கள் கிடைக்கிறா போடுவோம். நல்லா இருக்கு. உப்பு சுண்டோம் நாங்கள் வச்சேன். வா ஒரு லெவல் கறியா அம்மா வாசனை நல்ல டேஸ்ட் ஆகினது அம்மாட தூள் நிறைய எதிரிச்சுட்டா தூள் அம்மா நிறைய இந்த ரெண்டு என்னங்க ஓகே அப்போ ரசிகர் வந்து அந்த மாதிரி இருக்கேன் எண்ணெய் எல்லாம் கொண்டு அப்படி இருக்கு நிப்பாட்டிட்டு நாங்கள் வந்து தேய்ச்சி விடுவோம். இந்த எண்ணெய் கொஞ்சம் மட்டாதான் மட்டும் நாங்கள் கறிக்கு பாடும் வந்துட்டுது. நாங்கள் ஆர்டர் பண்ண கடையிலேருந்து இப்போ சுவாஸ் தாம்பி எடுத்துக்கு வந்துட்டார். சுக்கும் போனியா நான் ஹெல்ப்புக்கண்ணா. ஓகே சுட சுட சாப்பாடு வந்துட்டு வாங்க ஜூத் ஹெல்ப் பண்ணுங்க. அப்படியா இப்போ சாப்பாடு வந்து நல்ல சுட சுட சூப்பரான சாப்பாடு வந்துட்டுது. இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னத்துக்காக வந்து நல்ல அதாவதுன்னு சொல்லுவோம் நல்ல மச்ச சாப்பாடு மிளக்குற சாப்பாடுன்னு சொல்லுவோம். மச்ச ஐட்டம் இருக்குது. மிளக்குற ஐட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்ன கண்ணுனாலே இருக்குது. வகை வகையாக இருக்குது. உண்மைக்குமே நல்ல சூப்பரான சாப்பாடு. வாங்க இப்போ என்னென்ன சாப்பாடெல்லாம் உடம்பு செஞ்சுருக்கோம்னு சொல்லியிருப்பான். பார்த்தீங்கன்னு சொன்னால் குத்தரிசி சோறு, அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வச்சதான சிக்கன் கறி அப்படியே வந்து முட்டையும் வச்சது, அப்படியே எங்களை வந்து கோவா வரை அப்படியே வந்து கடையில் நல்ல ஒரு தண்ணி குழம்பும் தந்திருக்கணும். அப்படியே வந்து பருப்பு பால் கறி, ஸோ கடலை கத்திரிக்காய் பிரட்டல், அப்படியே வந்து போஞ்சி கேரட் வந்து அதுவும் ஒரு பால் கறி, அடுத்தது இது மெனு ரசம். ஓகே ரசம், அப்படியே வந்து எங்கள் அழப்பழ பொரியல். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நேரத்துக்காக நாங்கள் கொடுக்குறதான சூப்பரான வந்து மச்ச மிளக்குற சாப்பாடு தான். பார்த்தீங்களா நல்லா இருக்கு சாப்பாடு. நீங்கள் சாப்பிட்டுட்டு மேக்கிங் அம்மான்னு சந்தோஷப்படுவா. அது வந்து கிருஷ்ணாவிலும் கொண்டு போய் கொடுங்க. எல்லோரும் வேலை செய்து சரியான டயர்டாக இருக்கிறதாங்க. இந்த நினைவு தின சாப்பாடில் வந்து நாங்கள் கலந்து கொள்வது நாங்கள் சந்தோஷம். மனசார வந்து சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் எல்லோரும் அம்மாவோட ஆத்ம சாந்தி அடைய பிரார்த்திப்போம். இப்போ சாப்பிடுங்க என்ன சாப்பிட்டு உங்களுக்கும் அடுத்த பொறுப்பு என்னன்னு சொன்னால் கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கணும், வேலையை செய்யணும். எல்லோரும் டயர்ட் ஆகிட்டீங்களா பதினாடி இன்னைக்கு சாப்பிடுங்க வடிவா. ஓகே சந்தோஷம் சாப்பிட்றேன். அதுதான் முடியலாம். கறிவிட தான் இல்லை நீங்கள் சோறு வந்து எஸ்கேட்டின்ட்டு கையடிச்சு விடுங்க. சரியா நாங்கள் ஆக்கள் வந்து அவனை இருக்கு. நாங்கள் அதை மூணு சரி சாரியா பிரீமோ என்னன்னு சொன்னால் இந்த நேர நிகழ்வில் பிரான்ஸ் நந்தினியம்மா அந்த சாரியையும் வழங்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னென்ன சொன்னீங்க? நீங்கள் உங்களுக்கு உதவிதான் சொன்னீங்களே இந்த மாதிரி மிகவும் இந்த அம்மாவுக்கு வந்து நாங்கள் மாத உதவியே அதாவது வந்து ஒரு குழந்தையில் இருக்கிறான அம்மா செய்து வந்தவா. திடீரென வந்து அவங்களுக்குன்னு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை காரணமாக வச்சு ஆனாலும் வந்து உண்மைக்குமே சரியான மருத்துவ செலவெல்லாம் அம்மா சந்தித்து கொண்டு வர. இப்போ வந்தோடனே நான் கேட்டவா. இப்போ நான் சொன்னேன் நம்ம நான் உதவி திட்டம் பண்ணி பெருசாக செய்கிறேல சரி 3 நிலைமையை வந்து நீங்கள் இதில் கலைச்சி விடுங்க. உண்மையாக பார்க்குற நீங்கள் வந்து
உதவி செய்யலாம். அப்படி இப்ப என்ன நிலைமை இருக்குங்க? நமக்கு ஆளுநர் துப்புரவாக நடக்க முடியாதம்மா. மாலை கொண்டே காட்டுறதுக்கு எனக்கு பணம் இல்லை. இப்போ பேர் வைத்தியம் இருக்கிறாரா செய்யறதுக்கு இந்த வசதி இல்லை. 5 பேர் 1000 மடம் 2 அந்த கொண்டே காட்டுறதுக்கு மாதம் மாதம் எனக்கு ஒரு 30 நாளைக்கு பெரிய உதவியாக போயிடும். இந்த காலை கொண்டே காட்டுறது. சரி, கதைச்சிருக்கிறீங்களா? அநேகமாக வந்து ஃப்ரீயான ஒரு நிகழ்வுகளில் தானே நீங்கள் கதைக்குள்ள வந்து உதவிகள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி முன்னகரன் பிரச்சனைன்னு சொன்னால் நான் தாமதிக்காமல் ஃபோன் பண்ணி தருவேன். சரிதானே? ஆட்டோவில் வந்து நீங்கள் ஆட்டோவுக்கு காசு தரேன், வாசலும் காட்டினா கொண்டு போங்க. சரிதானே? ஃபோன் பண்ணிட்டீங்களா? ஐயா அந்த சாப்பிட்டு கொண்டுருங்க. வடிவா சாப்பிட்டு போலாம். தான் நானும் சாப்பிட போறேன். திட்டா கையா கடையில சாப்பாடும் கொடுத்தாரு. சோறு அக்கா பார்த்துட்டு கொஞ்சம் காணாதுன்னு சொல்லி நான் அப்படி இல்லைப்பா எடுக்க வருமென்னு பார்த்தாலும் மாற்றி போடுறாங்க. இதுதான் கொடுத்தானே 2 ரூபாய் பாருங்க கொண்டாடு. அவரும் பாருங்க பார்க்குறது சின்னாக்களோட அம்மா சாப்பாடு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க. உண்மையாக தாங்க சின்ன சின்ன வயசு 26 வயசு தான் நான் வந்து அம்மா சின்ன வயசுலேயே முடிச்சிச்சிங்க. அவர் விட்டு அவரும் 3 வயசு 4 வயசு 4 வருஷமா 5 மாதம் வயசு அம்மா காணாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தாங்க என்ன சொல்கிறாங்கன்னா போயிட்டு உதவி இல்லாட்டாலும் சாப்பாடு ஓகே. இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க மேற்குமே தெரியதாங்க இருந்தாலும் வந்து பாருங்க வந்து நேசரி போகிறவா மற்றது வந்து 4ஆம் ஆண்டு படிக்கிறவங்க தங்காவுக்கு வந்து வேலைக்கு வரனாலே ஒரு வேலைக்கு 4ஆம் ஒரு வீட்டு வேலையை கூட போய் வேலை செய்ய வந்து முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வாங்கினதுதான். இந்த வீடியோ பார்க்க நீங்கள் வந்து இவர்களுக்கு கேட்ட உதவியை செய்வீங்கன்னு சொன்னால் இன்னைக்குமே பெரிய ஒரு உண்மையமாக இருக்கும். கலச்சிருக்கிறீங்களா தாங்க பார்ப்போம். அப்படி கிடைச்சேன்னு சொன்னால் நான் அந்த அவார்டு தொடர்பு தானே இருக்கும். நம்ம ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தொடர்பு ஒன்று உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? சரியா, இந்த மனசுதான் முக்கியம். பாத்தீங்களா? அதாவது இருக்கிறவே நல்ல பிள்ளையோர் கணவன் வீட்டு போயிருக்காருனாக்க என்ன சரி, அது தனிப்பட்ட பிரச்சனை பார்ப்போம். கரியா உங்களுக்கும் 10ஆம்
10ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. நீங்கள் வேலையை போகிறது உங்களுக்கு வந்துட்டு யார் வந்தீங்க? வேணும்னா அவங்க இருந்தது. இப்போ கொஸ்டினால வந்துட்டார் உங்கள்கிட்ட. ஏன் கொஸ்டினால வந்துட்டு அதுவும் புரியலையே. எந்த கொஸ்டின்? அது உங்களுக்கு 3 பிள்ளையார் 2 பேரும் 2 பேரும் படிக்கிறார்கள். உங்களுக்கு கணவர் இருக்கிறோம். அப்ப நீங்க உழைச்சி தான் நல்லது போடுறதா. அப்ப இப்ப என்ன கேட்குறீங்க? இவைக்கு 2 பேருக்கும் படிக்கிறார்களுக்கு உதவி சரி ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்களா வேலை செஞ்சு வைக்கி என்ன சொல்றது சாப்பாட்டுக்கு கொடுத்து படிப்பிச்சு எல்லாம் பார்க்க கஷ்டம் தானே. சைக்கிளும் இல்லை தம்பிக்கு ஓடுவீங்க சைக்கிள் 2 குட்டை பேக்கில் வந்து எவ்வளோ நாள்? 10 நாளா? அப்படி நீங்கள் இங்கே தான் சேர்க்க போறீங்க. இன்னைக்கு நீங்கள் எல்லாம் வந்தாக்கள் புதுசு சரிதான். இந்த வீடியோவிலுமே காய்ச்சிருக்கிறீங்க சரியான பெண்கள் நம்ம குடும்பம். அதுலேயுமே என்ன சொல்கிற கணவர் மேலாம் அநியாயத்துக்கு பெண்களை விட்டுட்டு போனாக்கள் தான் கூடவே இருக்குது. அப்போ வேறு வந்து குழந்தைகள் இருக்கிறனாலே தாங்களே இந்த சும்மா தாங்கியா பிள்ளைகளை வேலைக்கு போய் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்போ இப்போத்திய செலவு சாப்பாடு தெரியும் நான் உங்களுக்கு எவ்வளோ அதாவது கூடியிருப்பேன். அப்போ அதில் வந்து இதுக்கு சாப்பாடு கொடுக்குறதோ எங்களுக்கு கல்விக்கு செலவழிப்போம் தெரியாது குழப்பம் தாண்டி காணாது பட்ஜெட் 2 அதுதானே. அப்போ காணாது நிலைமையாக இருக்குது. அப்போ இந்த வீடியோ பார்க்க நீங்கள் வந்து கண்டிப்பாக உண்மைக்குமே இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யறோன்னா உங்களுக்கும் மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும். அதை தவிர்த்து வந்து நானும் என்னட்டு உதவி திட்டங்கள்ட்ட வந்துட்டா நான் வந்து அவாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களே நான் கூப்பிட்றேன். சரிதான். அந்த எத்தனை பேர் சைக்கிள் எல்லாம் கொடுத்துறேன். ஆனால் இவங்களே இப்போ நாங்கள் உதவி திட்டங்கள் பெருசாக செய்யறேன். அந்த ஊட்டத்துக்கு நிறைய பேர் உங்களோட ஊர்லேயே இவ்வளோ பேர் கொடுத்தேன் சைக்கிள். இந்த அவாவுக்கும் கொடுத்தது தான் அன்புறேன். சைக்கிள் வேண்டாம் பக்கத்தில் நிற்கிறோம். அப்போ சரி பாப்பா குறைச்சிருக்கிறீங்க. அப்படி உங்களுக்கு உதவி திட்டங்கள் கிடைச்சா கண்டிப்பாக நான் வந்து ஃபோன் பண்ணி சரிதான தாமதம் இல்லாமல் தருவேன். சரிதான. அதை படிக்கிறார்களுக்கும் உதவி திட்டங்கள் வந்தோன்னா கண்டிப்பாக செய்வேன். சரிதான. தம்பியா சைக்கிளோடு போய் தானே என்ன சரி. இப்போ கரைச்சிருக்கிறீங்களா ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன சரிதானே. சாப்பாடு நல்லா இருந்தது சாப்பிட்டீங்க வழிவா? சரி. என்னது சாக்லேட் ஸ்வீட்? சாக்லேட் என்ன ஸ்வீட்டாக தான் இருக்கும். தாமதம் இல்லாமல் செய்யலாம். ஏன்னா நாங்கள் போட்டு வாங்க உங்களுக்கு தான் கொஞ்சம் கூட கவனத்தில் வச்சுக்கிறாங்க. பைக்கு வேறு ஆள் பண்ணிட்டு சரிதான் போட்டு வாங்குவோம். அது வேறென்றான ஃபோன் நம்பருக்கு தான் நம்ம வந்தால் கூப்பிடுறோங்களே நான் போட்டு வாங்குவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அம்மாவின் வந்து எஸ்கே விளக்கில் பார்த்துருப்பீங்க. உண்மையாகவே எனக்கு இந்த அம்மா பிடிச்சிருந்துருக்கு. அப்போ அம்மா வந்து என்ன சொல்லுவா சரி இன்றைக்கு ஒரு மச்ச சாப்பாடுலையும் கலந்து கொள்ளட்டும். அதையும் தாண்டி சரி அம்மாவோட படவை மண்டகம் நான் கூப்பிடுறதுக்காமையே அம்மா சாப்பிட்டு கொஞ்சம் நித்திரையும் வந்துட்டு இப்போ என்னமோ ஒரு விஷயம் சொல்லணும்னு துடிக்கிறான். சரி என்ன அதை சொல்ல போறீங்க அம்மா? தங்கமாவே தங்கச்சி மேலே மதிப்புக்குரிய தாய் மேலே மதிப்புக்குரிய உள்ளதற்கு மக்களே தாய்மாவே எங்க பார்த்து கடவுளே கடவுளே தெய்வமே நான் மறுதலம் இல்லை கடவுளே எனக்கு மறுதலம் இல்லை. அம்மா பொறுத்தவரை தங்குறதுக்கு ஒரு இடம் இல்லை. வயோதி மனம் பிடிக்காது எனக்கு வயோதி மனம் பிடிக்காது நான் படிச்சுட்டேன் கடவுளே. இப்ப இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா தனக்கு உண்மைக்குமே மொழிவெள்ளத்துல அப்படி தங்குறதெல்லாம் விருப்பம் இல்லையா. தனக்கு வந்து என்ன சொல்றது பாதிச்சாலும் உண்மையா ஆரோக்கியமா தன்னை வேலையை தான் பார்த்து கொண்டு தனி ஒரு வீட்டுல இருக்க விரும்புறா. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆட்களும் காணிதெல்லாம்னு சொல்லியிருக்கிறேன். காணிதெல்லாம்னு சொல்லியிருக்கோம். அதுக்குள்ள வந்து அடிப்படையா ஒரு சின்னதா கொட்டில் அம்மா தான் சமைச்சு சாப்பிட்டு அதுக்கே வசிக்கக்கூடிய மாதிரி கொட்டிலன்னு என்னோட இன்னொரு அலையும் போடலாமே இருக்கிறாங்க உங்களுக்கு வயோதிப நேரத்துல என்னன்னு சொல்ல தங்குமிட வசதி சரியான முக்கியம்.
அதான் இந்த அம்மா கேட்கிறா காணி வசதியோட இருக்கிறா. இப்ப பாக்குறீங்க வந்து ஒரு அடிப்படை அவருக்கு ஒரு போட்டியில் அமைச்சு கொடுத்தா நல்லா சரிதானே மேம். இப்ப நான் உங்களுக்கு ஆட்டோ பிடிச்சு விட்டு விடுறேன். இப்ப நீங்க வைக்க போறீங்கம்மா? சரி கண்டிப்பா நீங்க கலைச்சிருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு கிடைக்கும் சரிதானே. நன்றி மக்களுக்கு நன்றி பிள்ளைகளுக்கு நன்றி. பார்த்து கொள்ளுங்க. வணக்கம்.